ஹலோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம சாயில் மாய்ஸ்சர் சென்சார் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங் இது. ஸோ இது வந்து கோடிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்கிறாங்க. அதாவது பிகினர்ஸ், கோடிங் நாலேஜே இல்லாதவங்க, அப்புறம் ஆடினோனா என்னென்னு தெரியாதவங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு போர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்சாங்க. ஸோ வந்து இப்போது வேர்ல்டே வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் திங்ஸ், ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கான்சன்ட்ரேட் பண்ண இடத்துல வந்து இந்த போர்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட். அதாவது நீங்கள் நார்மல் ட்ராக் அண்ட் ட்ராப் கோடிங்லேயே ஜஸ்ட் கோட் பண்ணலாம். அண்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய கோடிங் நாலேஜ் தேவையில்லை, எல்லாமே இன்பில்ட்லேயே இருக்கும். இப்போ நீங்கள் தனித்தனியாக இன்டர்ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற போர்ட் பேர் மைக்ரோபிட். இப்போ இந்த மைக்ரோபிட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்மால் போர்டு. இப்போ அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இந்த சின்ன போர்டு தான் இருக்கும். இதுதான் மைக்ரோபிட். இப்போ இதுவும் எலக்ட்ரோஸ்டாட்டிஃபைடு ஆப்ஜெக்ட் தான். நீங்கள் வந்து இதை சைடில் தான் பிடிக்கணும். இப்போ இந்த மைக்ரோபிட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்இடிஸ் இருக்குது. இதுதான் அதோட டிஸ்பிளே. இந்த எல்இடி டிஸ்பிளேல தான் வந்து வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். சரி, இவ்வளோ எல்இடி இருக்கே, ஒரு எல்இடி தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் நீங்கள் கேட்கலாம். பட் அங்கே கொடுத்துருக்க கோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்னென்னு எழுதுனா அது ஒரு என்னென்னு நம்பர், அது ஒரு ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு லெட்டராக எடுத்து நீங்கள் உங்களுக்கு டேரெக்டாக லெட்டராகவே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரு எல்இடியாகவும் எந்த ஷேப்பில் இருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிலாம் நீங்கள் டைப் பண்ண வேணாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் யூஎஸ்பி போர்ட் தான் இது. இதில் தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. அப்புறம் இது வந்து ரீசெட் பட்டன் அண்ட் பவர் கிளிக். இப்போ இந்த பவர் எது கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்ட் அலோனாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த மைக்ரோபிட் பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு பேட்டரி ஹோல்டரை வந்துடும். ஸோ இந்த பேட்டரி ஹோல்டரை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த மைக்ரோபிட்டை வந்து பவர் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மைக்ரோபிட் வந்து பவர் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு யூஎஸ்பி கொடுத்துருவாங்க. இந்த யூஎஸ்பி தான் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணலாம், இல்லைனா உங்கள் நார்மல் ஃபோன் சார்ஜரில் இருக்க யூஎஸ்பியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேட்டரிஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன AAA பேட்டரிஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேட்டரி வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த பேட்டரி ஹோல்டருக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எப்படி கோட் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு செஷனில் சொல்கிறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட் மைக்ரோபிட். இந்த மைக்ரோபிட்டில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பின்ஸ், இதுதான் வந்து இதோட பின்ஸ். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்ஃபேஸ் தரணும், சர்வோ மோட்டர் கனெக்ட் பண்ணணும், மோட்டர்ஸ் கனெக்ட் பண்ணணும், எல்இடிஸ் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின் நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஜீரோக்கு அப்புறம் 1, 2 அண்ட் 3 வோல்ட் அண்ட் கிரவுண்ட். ஸோ இது கொடுக்க ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 வோல்ட் தான். ஸோ இதுதான் இந்த மைக்ரோபிட். அண்ட் வந்து இதில் வந்து ஆக்சிலரோமீட்டர் இருக்குது. ஆக்சிலரோமீட்டர்னா நீங்கள் என்ன ஆங்கிள் திருப்பினாலும் இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மூவிங்காக ஃபார்வர்டுன்னு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அப்புறம் வந்து ப்ளூடூத் இருக்குது. இல்லை ப்ளூடூத் வந்து நீங்கள் ஜஸ்ட் மைக்ரோபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் இதை வந்து நீங்கள் ஃபோனால இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் ஆர்எஃப் இருக்குது. இப்போ நீங்கள் 2 மைக்ரோபிட் வாங்குறீங்கன்னா ஒரு மைக்ரோபிட்க்கும் இன்னொரு மைக்ரோபிட்டுக்கும் கம்யூனிகேஷன், அது நீங்கள் எந்த இன்டர்ஃபேஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மைக்ரோபிட் டு மைக்ரோபிட் கம்யூனிகேஷன் இருக்கும். அண்ட் இதில் வந்து இதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன ப்ராசஸர் வேலை தான் செய்யும். அண்ட் வந்து இதில் நீங்கள் 2 பட்டன் பார்க்கலாம். ஒரு வந்து பட்டன் நம்பர் A அண்ட் பட்டன் நம்பர் B. ஸோ இந்த பட்டன் நம்பர் A அண்ட் B வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஜாய்ஸ்டிக் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மைக்ரோபிட்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது இப்போது நீங்கள் ஹேண்ட் பேண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் செய்யலாம். இல்லைனா வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யலாம். என்னோட இன்ஸ்ட்ரக்டபிள் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் செய்யலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சென்சாரை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த டேட்டாவும் தராது. பட் இதை கீழே போட்டிங்கனாலே அது ஒரு இன்புட் வேல்யூவாக இதை வந்து எடுத்துக்கும். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மைக்ரோபிட்டோட இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்கன்னா, ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்னா நீங்கள் அட்வான்ஸாக நினச்சிக்குவாங்கன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கோடிங் தான். ஸோ அதை பற்றி வந்து நம்ம இன்னொரு டுட்டோரியல் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் மைக்ரோபிட். ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திக் சைனிங் ஆஃப். பாய்.